இதில் குமார் இதில் 2 புள்ளி இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கிறப்போ மதுரையில் ஒரு மாநாடு கூட்டுவோம், மதுரையில் சந்திப்போம் அப்படின்ற கருத்தோட ஓபிஎஸ் வர்றது அப்படின்றது என்ன சிம்டம்ஸ்? இது அதிமுகவை கைப்பற்றுவதற்கான சிம்டம்ஸா அல்லது இபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுப்பதற்கான சிம்டம்ஸா? பாஜகவை நம்பி நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், என்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உருவாயிருக்கு அப்படின்ற மெசேஜ் பாஜகவுக்கும் கொடுக்குறாரா? என்னுடைய யூகம் இது. மதுரை மாநாடு என்பது இந்த அதிமுகவில் இருக்கிற உட்கட்சி பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய மாநாடாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ அந்த மாநாட்டில் இபிஎஸ் போய் நிற்பாரா? அதுக்கு முன்னே பிரதமர் வருகிறார் 27ஆம் தேதி கங்கை கொண்டான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாரு. அதில் இபிஎஸ்லாம் கலந்துக்கிறார். இபிஎஸ் கலந்துக்கிறாரு. அதை அரசியல் ரீதியாக ஒரு கட்சிக்கு அபரிமிதமான சக்ஸஸ் ஆகணுன்னா அந்த கட்சி தேர்தலில் ஜெயிக்கணும். இப்போ இது 10 தேர்தலில் தோத்தாச்சு. இப்போ தேர்தல் வருது. இது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ரொம்ப, ஏன்னா திமுகவிற்கு இதற்கு மேலே ஒரு கெட்ட பேர் எந்த கட்சிக்கும் இருக்க முடியாது. அவ்வளவு கெட்ட பேர் இருக்கிறது, அவ்வளவு ஆன்டி இன்கம்பரன்சி இருக்கிறது. இந்த சூழலில் அதற்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற அதிமுகவை ஆட்சி பீடத்தில் அமர வைக்கணும் என்றால், அந்த கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்றால், முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அந்த வெற்றிக்கு தான், அந்த நோக்கத்துக்கு, அந்த கொள்கைக்கு தான் கொடுக்கணுமே தவிர, அந்த ஏமுக்கு தான் கொடுக்கணுமே தவிர, சீச்சி இந்த பழம் புளிக்கும், இதை தின்னா பல் கூசும், அவர் தலைமை கழகத்தை உடைச்சிட்டாரு, பூட்டை உடைச்சிட்டாரு, அதனால துரோகி அப்படின்னு பட்டம் கட்டி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா நாமம் போட்டுட்டு தான் போகணும். நான் இதை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் சொல்கிறேன். ஏன்னா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. பாஜகவும் அதிமுக கூட்டணியில் இருக்குங்கிறதுக்காக இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கலாம். ஏன்னா வரும்போதே எனக்கு கிளாஸ்லாம் எடுத்தாங்க 3 பேர் வந்திருக்கு உங்களுக்கும். ஆமாம், அப்படிலாம் அப்படி பேசக்கூடாது, அப்படி நான் அதெல்லாம் தாண்டி தான் சொல்கிறேன். ஏன்னா இருக்கிறத பேசணும். உலகத்தில் கஷ்டமானது எதுனா, உண்மையை பேச முயற்சி பண்ணுறதும், உண்மையை பேசுகிறதுக்கு திங்க் பண்ணுறதும், அதை செயல்படுத்துறதும் தான் கஷ்டம். இப்போ அவர் கஷ்டத்தை பற்றி சொன்னார். ஓபிஎஸ் இப்படி பேசியிருக்கலாம், அப்படி பேசி ஓபிஎஸ் அவர் அந்த கொஞ்சம் உண்மையாக நடக்கணும்னு நினைக்கிறதுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அது உண்மைக்கு புறம்பான சக்திக்கும் நடக்கிற போரில் தான் அவர் தோற்று வீழ்ந்துக்கிட்டு இருக்கார். அது அதனால தான் அவர் வேறு கட்சியும் ஆரம்பிக்கல. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுல ராமநாதபுரத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வரும்பொழுது, பாம்பன் பாலத்தை திறக்கிறதுக்கு வரும்பொழுது ஓபிஎஸ் போய் அவரை சந்திக்கிறதுக்கான ஒரு திட்டமிடல் இருந்ததுன்னு சொல்லி அப்போல்லாம் பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான அறிவிப்பை சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் பேசுகிறப்போ, அது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம், அதில் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்ற நிலைப்பாட்டை உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னதுக்கு அப்புறமும் இவர் எந்த இடத்துட்டு இருந்து, எந்த நம்பிக்கையிலிருந்து ஒரு ரிபல் இல்லை அதில் என்னென்னா, இப்போ 2 பேர் இருக்காங்க. 2 பேர் ஒரு அண்ணன் தம்பி, 2 பேர் ஒரு அண்ணன் தம்பியை வச்சுக்கோங்க. நீங்கள் இவங்களெல்லாம் வேறன்னு கூட நம்ம பார்க்க வேண்டாம். 2 அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை தீர்த்து வைக்கிறதுக்கு இன்னொருத்தர் வராரு. ஒருத்தரை வெயிட்டாக இருக்கார், ஒருத்தர் கொஞ்சம் வீக்காக இருக்கார். அந்த வெயிட்டாக இருக்கிறவர் வீக்காக இருக்கிறவர்கிட்ட பேசவோ என்கரேஜ் பண்ணவோ அவர் பேசுறதுக்கு கூட நான் விட மாட்டேங்கிற அளவில் உறுதியாக இருக்கும் பொழுது, இந்த பஞ்சாயத்து பண்ணுறவர் இவரை முதல்ல சரிப்படுத்தணும், இவரை தாஜா பண்ணி சரிப்படுத்தி தான் அவரை திரும்ப அவர்கிட்ட கொண்டு வரணும்னு தான் நினைக்க முடியுமே தவிர, நான் அவர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன் இவர்கிட்டும் பேசிகிட்டு இருக்கேன், அவர் இவர்கிட்ட கூட பேச மாட்டார். இதுதான் நிலைமை. இது சைக்காலஜி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஆகையினால இந்த விஷயத்தில் ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இப்போ பிரதமர், இப்போ நம்முடைய தனியரசு அவர்கள் நல்லா பேசக்கூடியவர். ஆனால் இன்றைக்கி அவர் சொன்ன கருத்தில் எனக்கு சின்ன முரண்பாடு இருக்கிறது. என்ன முரண்பாடு என்றால், பாஜக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாஜக சேர்த்து வைக்கணும், பாஜக ஒன்றா வாங்க, எல்லா கட்சி அதிமுக ஒற்றுமையாக இருக்குங்கிறதுலேருந்து தான் அவங்க பிள்ளையார் சொல்லி போட்டது. அதிலிருந்து தான் இன்ன வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் இருக்காங்க. அதுக்கு ஒத்து வராதது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதுக்கு தலைமை கழகத்தை உடைச்சிட்டாரு, அது பெரிய துரோகம்னு அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கி அவர் பொருளாளர், அவர் பொதுச் செயலாளராக இருக்கார். அவர் பொறுப்பில் எல்லா ஆவணங்களும் இருந்தது. இவங்க நீக்க போகிறது அவங்களுக்கு தெரியும். இவரை பொதுக்குழுவில் இன்றைக்கி நம்மளை நீக்க போகிறாங்கன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு அந்த இருக்கிற ஆவணங்களெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்கன்னா இவர் தான் எடுத்து திருட்டு போயிட்டார் சொல்லிட்டா என்ன பண்ணுறது? இல்லை, இப்போ நான் சொல்கிறது முக்கியமான விஷயம். நீங்கள் அந்த கோணத்தில் யோசிக்கல. அந்த இடத்த அப்போ அந்த இடத்துல காப்பாற்றணுங்கிற நிலைமை அவருக்கு ஏற்படுது. அதனால் அன்றைக்கி எடுத்து அதெல்லாம் ப்ரொசீஜர் பண்ணாங்க. இப்போ கோர்ட்டு மூலமாக கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாகி விட்டது. அதை மறந்துடுறது தான் நல்லது. இபிஎஸ் அதை மறந்துட்டு
ஜெயிக்கிறதுக்கு இந்த தேர்தலில் திமுக வீட்டுக்கு அனுப்பலைன்னாக்கா அது வந்து புரியுது தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரத்து. ஆனா ரவீந்திரன் சார் ஆரம்பிக்கிறப்பவே இதான் சொன்னார். இபிஎஸ்க்கு மேல இருந்தவங்க தான் டிடிவி தினகரனோ சசிகலாவோ அல்லது ஓபிஎஸ்ஓ, இவங்க 3 பேரும் உள்ள வந்தாங்கன்னா தன்னுடைய இடத்திற்கான தன்னுடைய அதிகாரத்திற்கான ஆபத்து வருதுன்ற ஒரு புள்ளி இருக்கு இல்லையா? அந்த இடத்தை எப்படி விட்டு கொடுப்பாரு? மேல இருந்தது கீழே இருந்த கான்செப்ட் எல்லாம் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் தான். ஜெயலலிதாங்கிற அந்த பீடம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மேலே இருந்தது கீழே இருந்த மரியாதைலாம் அப்போ தான் இருக்கும். இல்லைன்னா இப்போ இவன் அதுக்கு மேலே வந்துட்டார. நான் ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆரை விட மேலேங்கிற மாதிரி தானே எடப்பாடியோட திங்கிங், தாட்டு, எண்ணம், செயலெல்லாம் அப்படி தானே இருக்கிறது. ஆனால் அது இயற்கைக்கு மாறானதுங்கிறது அவர் என்னைக்கு ஒத்துக்கிறாரோ அன்றைக்கு அந்த கட்சி சரியாக வந்துடும். இப்போ அதிமுகவுக்குள்ள ஓபிஎஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணுவார்னு இருக்கு இல்லையா? அப்போ இப்போ என்ன ரோல் ப்ளே பண்ணுவார்? அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இபிஎஸ் இருக்கிறாரு, செயற்குழு பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறாருன்றப்போ ஓபிஎஸ் உள்ள சேர்க்கணும் அப்படின்னா அவர் எந்த பொசிஷன்ல வைப்பாங்க? பழைய நிலைமை தான். அந்த அவர் முதல்ல துப்பாக்கி அந்த மாதிரி தான் அவர் ஆட்சிகளை வந்து முதலமைச்சர் எடப்பாடி இருப்பாரு, அவரு கட்சிக்கு தலைவராக இருப்பாரு. அப்படி அதாவது இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி புரியுது இல்ல? அந்த இடத்துக்கு விட மாட்டார் இல்லையா? திரும்ப அந்த இடத்தை இபிஎஸ் விடாத பொழுது எப்படி ஓபிஎஸ் ஆல உள்ள வர? அதுதான் இடையில பேசுவாங்க சார். இல்லைன்னா சவுத்துல இல்லைன்னா 3வது இடம்ல 4வது இடத்துக்கு கூட போயிடும் சார். இந்த தடவை சவுத்துல மதுரைக்கு தக்க போனீங்கன்னா அதிமுக 4வது இடம். இப்போ நண்பர் ரவீந்திரன் துரைசாமி சொன்னது போன தேர்தலில் சொன்னார்களே, அதை விட மோசமாக போயிடும். அவ்வளோ மோசமாக இருக்குது அங்கே. அவரும் சவுத்தில் உள்ளவருங்கிறதுனால, எனக்கும் பேசிக் சவுத்தாக இருக்கிறதுனால, நாங்கள் அங்கே போயிட்டு வர்றதுனால அங்கே உள்ள கிரவுண்ட் ரியாலிட்டியை தான் நாங்கள் சொல்கிறோம். அங்கே இதை இக்னோர் பண்ணிவிட்டு நமக்கெல்லாம் இருக்குது எம்ஜிஆர் மாதிரி நம்மளை எல்லோரும் மக்கள் நினைப்பாங்க, நம்மெல்லாம் கூட்டம் போட்டோம்னா ஆட்களை கூட்டி திரட்டி வச்சுட்டோம்னாக்கா. இப்போ விஜய் கூட்டம் போட்டார், விஜய்க்கு வந்த கூட்டத்தையும் நீங்கள் அந்த கூட்டத்தையும் நீங்கள் பார்க்கலாம். எதிராக பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க தயவுசெய்து. வருத்தத்தை உங்கள் கருத்தை தான் இல்லை இல்லை ஏன் நான் பார்க்குறவங்களுக்கு உங்களை தான் உங்களை சொல்லலை பார்க்கல. அங்கே ஒரு புள்ளி இருக்கு இல்லையா? பாஜக கூட இருக்கிறாங்க. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன்லேருந்து சரத்குமார்லேருந்து எல்லாருமே பாஜகவோடு இருக்கிறப்போ அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் இல்லையா? அப்போ ஏன் ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடைய வாக்கு வங்கி அவங்களுக்கு தேவைப்படாது இல்லையா? யாருக்கு தேவைப்படாது? அவங்க அதிமுக அவங்க தானே இருக்காங்க சார். இல்லை எல்லாருமே என்டிஏல இருக்காங்க சார். எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கூட்டணியை பற்றி நீங்கள் யாரும் பேசக்கூடாது, நாங்கள் பேசிக்கிறோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாரும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அதனால் அது வந்து அது இதை பற்றி பேசி வரும்போது எல்லாரும் அந்த இடத்துல இருப்பாங்க, எல்லாரும் பேசுவாங்க, ஈஸியாக ஃபைனலைஸ் ஆகும். சரி, இப்போ ஓபிஎஸ் பிரச்சனைக்கும் இல்லை இப்போ ஓபிஎஸ் மீண்டும் பேச வர்றதுக்கான அர்த்தம் என்ன? அதிமுகவை பலப்படுத்தணும் அப்படின்ற இடம் இருக்கும் பொழுது அதிமுகவுக்கான இடத்துல தான் தான் ஒரு தலைவராக இருக்கிறார் அப்படின்றப்போ மீண்டும் பேச வருதுன்றது இபிஎஸ்ஐ பலப்பீனப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவை பலகீனப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கும். அவரை வந்து தேர்தல் காலம், தேர்தல் வரப்போகிறது. இதை விட்டு இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் தேர்தல். இவ்வளவு நாள் வரைக்கும் சட்டத்தை நம்பினார், கோர்ட்டை நம்பினார், எலெக்ஷன் கமிஷனை நம்பினார், எல்லாம் நம்பி இப்போ எலெக்ஷன் கமிஷனில் நிற்குது. அதுக்கு இடையில ஒரு நல்லது நடந்தது. ராமநாதபுரம் தேர்தலில் ஓபிஎஸ்க்கு ஏடிஎம் அதிமுக வந்து அவருடைய ஓட்டுக்கு கீழே 3வது இடத்துக்கு வந்துட்டுது. அவருக்கு 3.5 லட்சம் ஓட்டு கிடச்சி போச்சு. அதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆவணம் அது. 3.5 லட்சம் பேர் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருக்காரு, அவரை நம்ம இக்னோர் பண்ண முடியாதுங்கிற இடத்துல தான் இப்போ இந்த கேஸை நின்றுட்டு இருக்கு. 3.5 லட்சம் ஓட்டை ஒருத்தருக்கு போட்டிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. 3.5 லட்சம் ரெப்ரஸன்டேஷன் அவருக்கு இருந்திருக்கு அப்படின்னா அவரை எப்படி ஒன்றும் இல்லாதன்னு சொல்ல முடியும்? ஒரு துணை முதலமைச்சராக 3 முறை இருந்தவர், அவரை விட முடியாதுங்கிற நிலைமை வரலாம், வராமல் இருக்கலாம், அது வேற, அது எனக்கு தெரியாது. ஆனால் அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது, சட்ட ரீதியாக அப்படி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால அவர் தன்னுடைய போராட்டத்தை அவர் நிர்மூலமாக ஆக்கப்பட்டு விட்டார் அதிமுகவில். அவரை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. அவருக்கு பொதுக்குழுவில் இருந்தவங்களும் சரி எல்லாரும் சரி அவரை இக்னோர் பண்ணிட்டாங்க சுயநலத்துக்காக. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அவர் இன்னொரு கட்சியில் போய் சேர முடியாது. அவர் என்னுடைய வாழ்நாள் வரைக்கும் நான் முயற்சி பண்ணுவாங்கிற முயற்சி அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயிலுங்கிற ஜென்ரல் கான்செப்ட் ஒன்று இருக்குது. அவர் முயற்சி பண்ணினால் மத்திய அரசும் அவருடைய கோரிக்கை, ஏன்னா மத்திய அரசு தான் அவர் முதல்ல நாங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு கேரண்டி கொடுத்தது மத்திய அரசு தான். அப்போ ஏன் இப்போ என்ன செய்ய முடியுங்க? வந்து எடப்பாடி அவருக்காக வந்து AK-47 சுட்டு கொள்ள முடியுமா? ஒரு மனுஷன் உடுப்பு பாஜக தன்னுடைய இருப்பே கேள்விக்குறி ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஐபிஎஸ் குள்ள போயிட்டாங்களா? அப்போ அவர் தான் அரசியல் கட்சியில் இன்னொரு கட்சி எப்படி எந்த அளவுக்கு தலையிட முடியாது? ஆட்சி ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, எப்படி பண்ணுறாங்க அவங்களுக்கு எந்த முறையில் தலையிட முடியுமோ இந்த விஷயத்தில் முதல்ல இருந்தே அவங்க தலையிட்டிருக்காங்க. ஜெயலலிதா அம்மா இறந்த காலத்திலிருந்து இந்த வெற்றி தோல்வி, இந்த அமைப்புகள், இந்த சூழ்நிலையில் அவங்க தலையிட்டிருக்காங்க. அந்த சச்சரவை கூட எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் உள்ள சச்சரவை மத்திய அரசு டெல்லியில் உள்ளவங்க தான் தீர்த்து வச்சாங்க. கேரண்டி கொடுத்ததும் அவங்க தான்.
இப்போ கேரண்டியை விட்டு மீறி இவர் எல்லாத்தையும் எடுத்து எல்லாரும் யாரும் தேவையில்லை, நான் எம்ஜிஆர், நான் ஜெயலலிதா, நான் தான் ஆளினால், என்னால் நான் மக்கள்கிட்ட போய் பேசிட்டேன்னா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவர் நம்புறார். அது அப்படி நம்பிக்கை. அவ்வளோ கூட்டம் வருது இல்லை, அது அவரோட நம்பிக்கை. அது கூட்டம்லாம் வரும். அது வரட்டும், வரணும் தான். திமுக வரட்டணும்னா அதெல்லாம் வரத்தான் செய்யணும். ஆனால் அது போதாது. அது போகணும்னா விஜய்க்கு வந்துட்டுலாம் கூட்டம் நேற்று வந்துல அந்த கூட்டம் வரணும். அந்த மாதிரி கூட்டம் வரணும், வந்தால் தான் அது வரும். அது வரணும்னா ஏன் சார் சிரிக்கீங்க? சிரிக்காதீங்க சார், நான் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன். அது வரணும்னா உண்மையாக நடந்துக்கணும். ஒரு கட்சி எம்ஜிஆர் 1980 ஒரு முறை ஐயாவுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். 80 இல்லை நான் முடிச்சிடறேன். 80 2 கோஷ்டி இருந்தது. எஸ்டிஎஸ் இந்த மாதிரி 2 கோஷ்டி அப்போ ஆரம்பிக்கிறப்ப எஸ்டிஎஸ் இந்த மாதிரி 2-3 கோஷ்டி இருந்தது. சொல்லி பார்த்தா கேட்க முடியல. அவர் நீங்கள் இந்த கட்சி நடத்துங்க, நான் விலகிடுறேன், நீங்களே கட்சி நடத்திக்கங்கன்னு சொன்னார். ஃபவுண்டர் ஆஃப் த பார்ட்டி அவர் தான் ஆளினால். அவரே அப்படி சொன்னாருனாக்கா அந்த கட்சியை கட்சி தான் முக்கியம்னு அவர் நினைக்கிறார். இன்னைக்கு எடப்பாடி இப்படி நினைச்சா தான் இந்த திமுக வரட்ட முடியும். இல்லைன்னா இது அதுக்கு என் வாயினால நான் எதுவும் சொல்லதுக்கு ஒரு பேசலாம்.